ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வே ஆஃப் லைஃப் ஸ்டைல். உப்புமானால எல்லோரும் வேண்டான்னு சொல்லி ஓடுவாங்க. ஆனால் இந்த உப்புமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். ஈவன் பிக்னஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சுருவாங்க. நாம் இன்றைக்கி சேமியா உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். இதை நம்ம திரும்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணியை இதில் ஊற்றி 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கணும். 5 நிமிஷம் ஆனதும் ஒரு ஃபில்டர் வச்சு அதில் வடித்து எடுத்துக்கணும். இப்படி நம்ம ஊற வச்சு வடித்து செய்கிறதுனால இது குயிக்காகவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து கீரி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது கூடவே நான் ஒரு 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் நிறையா வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வில் மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். அந்தளவுக்கு வறுத்திங்கனாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட்டை இப்போவே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போது நம்ம சேமியா போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அதை கிளற வேண்டிய அவசியம் இல்லை. சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மல்லி இலை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற சேமியாவை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நாம் ரெகுலராக உப்புமா செய்கிறப்போ கடுகு தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சேமியாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்கிறப்போ சம்டைம்ஸ் இது குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செய்கிறப்போ ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், நல்லா உதிரி உதிரியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும், ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது. இது மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வில் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை ஆஃப் பண்ணிடணும். இந்த ரெசிபியை நாம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர்னு எதுக்கு வேணாலும் செய்யலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நாம் உதிரி உதிரியான நல்ல டேஸ்ட்டான சேமியா உப்புமாவை ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா இந்த சேமியா உப்புமாவை நீங்களும் இதே மாதிரி ஈஸியாக உதிரி உதிரியாக செய்யலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை.